தொடர் விடுமுறை காரணமாக தங்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றவர்கள் அனைவரும் தற்போது நாளை வேலை நாள் என்பதால் சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக போக்குவரத்து நெரிசல் என்பது மட்டுமல்ல, போக்குவரத்தே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. இந்த நிலையில் தற்போது ஜிஎஸ்டி சாலை எனப்படும் கிராண்ட் ட்ரங்க் சாலை குரோம்பேட்டை பகுதியில் சென்னையில் கனமழை காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், நகர முடியாமல் ஆங்காங்கே எறும்புகள் போல் ஊர்ந்து செல்லும் கார்கள் மற்றும் பேருந்துகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். கனமழையால் போக்குவரத்து கடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை குரோம்பேட்டை பகுதியில் அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தொடர் கதையாக வருகிறது. தொடர் விடுமுறை என்றாலே ஜிஎஸ்டி சாலை கடும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும். தற்போது கனமழையும் அதனோடு சேர்ந்ததால் தற்போது சென்னை குரோம்பேட்டையில் கடும் போக்குவரத்து நெரிசல். உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், சேலையூர், செம்பாக்கம், அஸ்தினாபுரம், வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழையானது பெய்துள்ளது. மழையின் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் மழைநீர் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலையான குரோம்பேட்டையிலும் இதே போல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகளும் கடுமையாக அவதி அடைந்து வருகின்றனர். இந்த மழையின் காரணமாகவே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் தொடர்ச்சியாக சென்னை நாளை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்பதால் அனைத்து வாகனங்களும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.